வணக்கம் கைஸ், இது ரேண்டம் டே லாகு 4/9 பார்ட் 2 வீடியோ. பசங்களாம் அப்படியே வேனில் சுற்றிட்டு இருந்தோமா, அங்கேருந்து ஒரு ஏரிக்கரை ஓரமாக வண்டி நிறுத்திட்டு கொஞ்சம் நேரம் குரங்கு சேட்டை காட்டலான்னு பார்த்தா நம்ம நண்பன் அப்பா நானும் வரேன் அப்படின்னு வடிவேல் காமில் அந்த பசங்க பிடிச்சி தொங்குற மாதிரி இவன் நம்ம மணியை பிடிச்சி தொங்க பார்த்தான். நல்ல வேலை என் வாழ்க்கையில் சதிவில் ஏற்றி வச்சிருப்பான். அப்புறம் நம்ம பசங்க டிரைவ் பண்ண தெரியாதவங்களுக்குலாம் கொஞ்சம் ஓட்ட சொல்லி கொடுத்துருந்தானுங்க. அப்புறம் நம்மளும் கொஞ்சம் நேரம் ஓட்ட கற்றுக்கிட்டு இருந்தோம். நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க அந்த டிரைவர் தம்பி தான் ஸ்டேரிங் அவரே பிடிச்சிட்டு கடைசி வரையும் என்னை ஓட்டவே இல்லை. அப்புறம் அங்கேருந்து காலி ஆகிட்டோம். வர வழியில் அப்படியே எல்லாம் ஜாலியாக கதை பேசிக்கிட்டு ஆளுக்கு 20 ரூபா போட்டு 100 ரூபாய்க்கு கேஸ் ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். திருப்பி வரும்போது வலையோசை கலவேணா பாட்டு கேட்டுக்கிட்டு ஜாலியாக வந்துருந்தோம். அப்போ தான் திடீர்னு நம்ம நண்பர் நீ கிறிஸ்மஸ் மாதிரி வீடியோ போடுறடா அப்படின்னு சொன்னாப்புல. நானும் ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நல்லா கூர்ந்து யோசிச்சனோ தான் ஞாபகம் வந்தது. கிறிஸ்டனிக்ஸை தான் நம்ம நண்பர் கிறிஸ்மஸ்ன்னு இருக்காரு. இவர் தான் அந்த நண்பர் ஐஃபோன் ரமேஷ். கிறிஸ்மஸ் ப்ரோ, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்புறம் நம்ம நண்பர் வீட்டிலேருந்து எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலான்னு ஒரு பிளானு. ஒரு 2 பேர் மட்டும் தான் என் கூட வரேன் நானுங்க. சரிண்ணே நம்மளுக்கு தெரிஞ்ச டோலி வீட்டில் போய் வண்டியை விட்டு அங்கேருந்து நடந்தே போயிட்டோம். போகிற வழியில் ஒரு போண்டா கடையை பார்த்தோம். சரிண்ணே போண்டா வாயில் போட்டுன்னு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். நம்ம இன்னொரு நண்பர் ஐஃபோன் ரமேஷாக வீட்டில் விட போயிருந்தார். நாங்கள் போகிற நேரத்துக்கு கரெக்டாக அவரும் வந்துட்டார். எல்லாம் ஒன்றாவே உள்ளே போயிட்டோம். நம்ம அடுத்த பிளான் எங்கன்னு பார்த்தா நம்ம எறும்புலியில் இருக்க சிபிஎம் சர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். எங்கள் வீட்டிலேருந்து 3 ஷாப் தான் இந்த சர்ச்சு. ஆனால் இத்தனை வருஷம் ஆகியும் ஒரு வாட்டி கூட வந்து பார்க்கல. இங்கே வந்து பார்த்தா இது என்னடானா இவ்வளோ பெருசாக இருக்குது. சரி, இத்தனை நாள் இங்கே வராமல் போய் இதை மிஸ் பண்ணிட்டேன். சரியான மக்கட்டையாக இருக்கேன். இதை அப்படியே மொத்தமாக சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா உள்ளே 2 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. சரின்னு செருப்பு ஒரு இடத்துல டோக்கன் போட்டு அங்கேருந்து உள்ளே போய் ஒரு இடத்துல அமைதியாக உக்காந்துட்டோம். உட்காந்தவொன்னே தான் ஒரு நிம்மதியே வந்தது. இங்கே ஒரு 8 லாங்குவேஜில் ப்ரேயர் பண்ணுவாங்களாமா. தமிழ், இங்கிலீஷு, மலையாளம், ஹிந்தி. மீதி நாளே என்னென்னு தெரில. சரின்னு அங்கேருந்து கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, இது உள்ளே மட்டுமே 14 கிலோமீட்டர் நடந்திருக்கும். அப்புறமா அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்தா இன்னும் கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. கடைசி நாள்ன்றதால இன்னைக்கு கூட்டம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். சரின்னு இது எல்லாத்தையும் கேட்டு மறுபடியும் டோலி வீட்டில் வந்து வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து 2 முட்டை தோசையை சாப்பிட்டு படுத்தாச்சு. அவ்வளோதான் நண்பர்களே, பாய்.